ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் வலைக்கும். எல்லாருக்கும் ஈத் முபாரக், இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். நாம் ஈத் பிளாக் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. பக்ரீத்க்கு ஜாலியாக நம்ம ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டோம். நமாஸ் பச்சு முடிச்சுட்டு பாயாசத்துக்கிட்ட வந்தாச்சு. ஆனால் ஏற்கனவே நம்ம பாயாசம் 6 o'clock போலவே செஞ்சிட்டோம். அவ்வளவா இந்த பருப்பு அதெல்லாம் போட்டு அந்த பசங்க சாப்பிட மாட்டுறாங்க. சரி, ஓகே, நம்ம சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. வருஷத்தில் 2 வாட்டி தான் என் வீட்டில் பாயாசம் செய்வேன். அடிக்கடிலாம் செய்கிறது கிடையாது. ஒன்று ரம்ஜான், ஒன்று பக்ரீத். சரி, ஓகே, நம்ம செஞ்சாச்சு. குடிச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸில் போட்டு குடிச்சு பார்த்தேன். ஆஹா ஓஹோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா நானே என் கையால் மேக் பண்ணது இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணதே கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நல்லா வந்துச்சு, சூப்பராக இருந்தது. பாயாசம் ரசித்து குடிச்சிட்டு இருக்கும்போது தான் காலிங் பெல் சவுண்டு கேட்டுது. என்னன்னு போய் பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்க கறி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆடு நேற்று நின்றுட்டு இருந்தது. அந்த ஆடை இன்றைக்கி வெட்டி நமக்கு கொடுத்துட்டாங்க. நாம் புதுசாக வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஒரு 2 days தான் ஆகுது. 2 daysலேயே நமக்கு கறி கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்களா, நாம் போய் பாயாசமும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஈத் அன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு முலாகாத் பண்ணிட்டு வரணும் இல்லையா, ஈத் முபாரக் எல்லாம் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு டிஃபன் பாக்ஸில் அந்த பாயாசத்தை ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே போய் எல்லாருக்கும் ஈத் முபாரக் சொல்லியாச்சு. அப்புறம் பார்த்தா அம்மா சாப்பிட்டு போ, பிரேக்ஃபாஸ்ட் இங்கே முடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. பூரியும் உருளைக்கிழங்கு சிக்கன் சால்னா வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது பூரி. நான் ஒரு 3 பூரி சாப்பிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சரி, ஓகே, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். சமைக்கணும் இல்லையா, டைம் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா மாமா வந்து கறி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் ஒருத்தராக கறி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, நம்ம இதை வச்சு ஒரு வாரம் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்தது. மட்டன் விற்கிற விலைக்கு நமக்கு இந்த பக்ரீத் அன்னைக்கு தான் நிறைய மட்டன் வரும். என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் இல்லையா. நாம் வந்து பிரியாணி செய்யல. 2 days வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்ததால பிரியாணி சாப்பிட்டு கொஞ்சம் அழுத்த மாதிரி இருந்தது. அதனால் நம்ம பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அம்மா என்ன சொன்னாங்க, இல்லை நான் பிரியாணி செய்கிறேன், நான் உனக்கு கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். நான் அவங்களுக்கு தெரியும் இல்லையா, என்னை விட்டு எப்படி சாப்பிடுவாங்க. சரின்னு பார்சல் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. தயிர் பச்சடி, பிரியாணியை பார்த்தோன்னே அந்த வாசனை அப்படியே தூக்குச்சு. அது செம்மறி ஆடில் செஞ்ச பிரியாணியாக, அது இன்னும் டேஸ்ட்டாக இருந்தது. பார்க்கும்போதே நாக்கு ஊறுது, டெம்டிங்காக இருந்தது. எட்ரா தட்டை போடுறா சாப்பாடு அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படியே அந்த பிரியாணியை அப்படியே ஒரு தட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தேன். கறி ஒன்றும் அவ்வளோ சூப்பராக வெந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இப்படி ஒரு டேஸ்ட்டில் எங்கள் அம்மா இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. என்னன்னு தெரில, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பத்தில் எனக்கு இந்த குர்பானி கறியில் கண்டிப்பாக நம்மளும் பிரியாணி செய்யணும். ஏன்னா இன்றைக்கி செய்யலை இல்லையா, சண்டே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரியாணியை லைட்டாக டேஸ்ட் பார்த்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் ரைஸ் சாம்பாராக செஞ்சு வச்சுருந்தோம். அதை வந்து ஹப்பியும் நானும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 3 o'clock போல் இன்னொருத்தவங்க காலிங் பெல் அடித்தாங்க. அவங்களும் நமக்கு கறி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆஹா, நமக்கு இன்னும் கறி சேர்ந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஒரு வாரம் வச்சு ஓட்ட தானே போகிறோம், நமக்கு 1 week என்ன குழம்பு வைக்கிறதுன்ற குழப்பமே இருக்காது. ஆனால் எல்லார் வீட்லேயும் கறி ஃபுல்ஃபில் ஆகிருக்கும் இந்நேரம். செம்ம ஜாலியாக இந்த பக்ரீத்தை நான் என்ஜாய் பண்ணேன். நம்மளுடைய இந்த பக்ரீத் விளாக் இதோட ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் விளாகில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஈத் முபாரக் டு ஆல். டாடா, பை பை.